ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. யார் பேத்திக்கு நலங்கு வைக்கிறது ஒரு விவஸ்தை இல்லாமல் போச்சு. எல்லாம் என் மகனை சொல்லணும். அவனால் வந்தது அவன் தான் முறைப்படி வச்சிருக்கணும். அவன் விட்டு கொடுத்தனால இப்போ கண்ட கண்ட நாய்ங்கெல்லாம் வந்து வைக்கிது பாரு. மா வாமா சாப்பாடு ரெடி வா. எனக்கு ஒன்றும் வேணாம். இப்போதைக்கு தேவையில்லாம காலங்கத்திலே மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு நல்லது நடக்க விட மாட்டியா எங்கள் வீட்டில்? நான் என்ன பண்ணேன்? நான் செவனே தானே உட்காந்துருக்கேன். தேவையில்லாம நீ தான் பிரச்சனை பண்ணுற. ஆமாம் ஆமாம், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். வந்ததுலேருந்து மூஞ்சி தூக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். என்ன உன் மகனுக்கு என் பிள்ளையே தரலேன்னு கோவத்தில் இருக்கியா? இவ ஒருத்தி, நான் ஒரு டென்ஷன்ல இருந்தா இவ வேற மாதிரி பேசுவா. ஷோ கடவுள், எனக்கு பிறந்திருக்கு பாரு தேவையில்லாம. ஒரு தங்கச்சிக்கு சீர்முறை செய்ய வக்கல்ல உன் மகனுக்கு, நீ கோவத்தில் இருக்கியாக்கும். என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற. அதான் சொன்னான்ல வர முடியாதுன்னு, பிசினஸ் விஷயமா வெளியே போய்க்கானு. அப்புறம் என்ன? ஆமாம்மா, பொல்லாத பிஸ்னஸ். ஏன் அவனால் வர முடியலன்னா அண்ணியே அனுப்பிச்சு விட வேண்டியதானே? அண்ணி வந்து வைக்கலாம்ல. நான் மட்டும் எல்லாம் செய்யணும் அவனுக்கு, ஆனால் அவன் வந்து ஒரு முறைக்காண்டி வந்து கூட நிற்க மாட்டான், அப்படிதானே? என்னடி செஞ்சதை சொல்லி காமிக்கிறியா? ஆமாம், நான் சொல்ல தான் செய்வேன். எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். அது கல்யாணம் என்ன 10 தடவையாக நடக்கும்? ஒரு தடவை தானே நடக்கும். தாய் மாமா முறையை ஒழுங்காக செய்ய முடியாத உன் மகனால. அப்போ நான் கேட்க தானே செய்வேன். எல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, அவனை சொல்லணும். அவனால வந்த வேணதான் இது. நீ அப்படியே சொல்லிக்கிட்டே உட்காந்துரு, எனக்குள்ள வேலை கிடக்கு. வந்து சாப்பிட்டாடி போ. தும்முற பத்தி அவளுக்கு நான் பெற்றதில்ல, அப்புறம் இருக்காதா என்ன? இத்தனை நாள் வாயில பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்ப என்ன பேச்சு பேசுது பாரு. ஒழுங்கா வந்து சாப்பிட்ற வழியை பாரு. எனக்கு அப்புறமேல் வேலை இருக்கு. அப்புறம் இவங்க ராசத்தி வீட்டுல இருந்து வந்துருவாங்க நலங்கு வைக்க. ஒழுங்கா வந்து நில்லு. ஆமாண்டி, பொல்லாத நலங்கு. 500 ரூபா பிச்சைக்கார சேலை எடுத்துட்டு வருவா. நலங்குன்ற பேர்ல வாங்கி வச்சுக்கோங்க அம்மாவும் பிள்ளையும். அடேங்கப்பா, ரொம்ப தான் பேசுறேன். 500 ரூபா சேலையாவது எடுத்துட்டு வராளே. நீ என்னத்த செஞ்சீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப யார் பிச்சைக்காரவங்க? என்னடி வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னவா? நீ ஒழுங்கா பேசு, அப்புறம் நானும் ஒழுங்கா பேசுறேன், சரியா? நீ அம்மானா நான் உனக்கு பிள்ளை, சரியா? நீ எப்படி பேசுறியோ அதே மாதிரி தானே நானும் பேசுவேன். ஆமாண்டி, பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்க மலைக்கு நான் கனவா கண்டேன். மேடம். சொல்லுங்க சார். ஐயோ, பார்க்க அழகா இருக்காளே, செம்மையா இருக்காளே. தமிழ் சார் இருக்காங்களா? இல்லையே சார், அவங்க வெளியே போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? இல்லை மேடம், கொட்டேஷன் கேட்டிருந்தேன். விகே கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். கொட்டேஷன் ரெடி ஆயிடுச்சா? ஓ அப்படியா, விகே கம்பெனின்றது நீங்கள் தானா? சார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே மேடம். உட்காருங்க சார். உட்காருங்க சார். ஏன் சார் நிற்கிறீங்க? இல்லைம்மா, இதாம்மா எனக்கு வசதியாக இருக்கு. ஏதாவது மிஸ்டேக்னா நான் சொல்லுவேன்ல. இல்லை சார், நான் கொட்டேஷன் முடிச்சுட்டு எம்டி சார் தான் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தமிழ் தான் சரி பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கோங்க. நான் கொட்டேஷன் ரெடி பண்ணுறது மட்டும்தான் என்னோட பொறுப்பு. ஓ அப்படியாம்மா, சரிம்மா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, என்ன அழகா இருக்கா, செம்மையா இருக்காளே. மதி. ஐயோ இவனா? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க என் கேபின்ல போய் உட்காருங்க, நான் வந்து பேசுறேன். ஓகே. நல்ல வேலை பார்க்கல. தமிழ் கொட்டேஷன் முடிஞ்சு உனக்கு மெயில் பண்ணுறேன், பார்த்துக்கோ. சரி. அப்புறம் இன்னொன்று, வேலை பார்க்கறத மட்டும் கவனமாக வச்சிருக்காத, சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாரு, சரியா? ஆமாம், இதுக்கு இப்போ சொல்கிறான். நல்லா யோசிச்சு பாரு, புரியும். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டா. தாவணி போடாதேன்னா இவ்வளோட இம்சையாக இருக்கு. பொறுக்கி நான் எப்படி பார்க்குது பாரு. நம்ம வரதுக்கு முன்னாடி என்னமோ பண்ண வந்தான்ல, என்னவா இருக்கும்? இருக்கட்டும், இந்த நாயை கவனிச்சுக்கிறேன். கொட்டேஷன் ஆடா வேணும், கொட்டேஷனு எல்லாத்துலேயும் ரேட் அதிகமாக போட்டு காமிக்கிறேன். இரு, இனிமேல் உன் டீலும் வேணாம், ஒன்றும் வேணாம். இரு, எம்டி சார்ட்ட சொல்கிறேன். ஷப்பா, வந்ததுலேருந்து ஏன்டா முறைச்சிட்டே உட்காந்துருக்க? உன்னை சாரி கட்டாத, ஆஃப் சாரி கட்டாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அறிவு இருக்கா இல்லையா? டே என்னடா, உனக்காண்டி தானே கட்டிட்டு வந்தேன், நீயே எப்படி சொல்லலாமா? அது நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கட்டிக்க, இப்போ வேணாம், ஓகேவா? போடா பொறாம பிடிச்சானே. நல்லா வாயில் வந்துடும், ஏதாவது சொல்லிட போகிறேன், பார்த்துக்க. என்னடா வந்ததுலேருந்து முறைக்கிற, திட்டிகிட்டே இருக்க, என்னடா பிரச்சனை? சொன்னா தானே தெரியும். காலையில் ஒருத்தர் வந்தான்ல கொட்டேஷன் கேட்டு, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியுமா? அப்புறம் ஏன்டி சும்மா உட்காந்துருந்த? இல்லை, அவன் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போன்னு இருந்தேன். விட்டு அரைஞ்சிருப்பேன். நீ வந்துட்ட, நான் என்ன பண்ணேன்? அறிவு இருக்கடி பைத்தியம், தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்க. என்னடா பண்ண சொல்கிற? இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. நீ மட்டும் ஒழுங்காக இருந்தால் போதுமா? எல்லாரும் ஒழுங்காக இருக்கணுமே. பார்க்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நம்ம அக்கா தங்கச்சி அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம இப்படி பார்ப்போமான்னு தோணியிருக்கணும். அந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம். உன்னையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பைத்தியக்கறி. இங்கே பாரு, ரொம்ப தான் திட்டுற, அவ்வளோதான் பார்த்துக்கோ. உனக்கு அப்படி தானே திட்டுவேன், என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. பைத்தியக்காரி, அவ்வளோ வந்துட போகிறாங்க. போது எந்திரிடி. முடியாது. அப்போ சாரி சொல்லு, நான் எந்திரிக்கிறேன். ஷப்பா, இவளை வச்சுக்கிட்டு. என்ன வச்சுக்காம வேற யார் வச்சுப்பேன்?
நேற்று பஸ்ஸில் மாலதின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை வச்சுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறேன்? ஓ அப்படியா? ஆமாம். ரொம்ப தாண்டா பண்ணுறேன். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். என்னடி பண்ணுறேன்? ஒன்றும் பண்ணலையே. என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். சொல்லுங்கம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? உனக்கும் தீபிகாவுக்கு என்ன சம்மந்தம்? அந்த பொண்ணு மதியோட ஃப்ரெண்டுமா. பொய் சொல்லாத விஜய், நீங்கள் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். மா, என்ன எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? நீயும் மதியம் பேசிட்டு இருக்கப்ப நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன நடக்குதுங்க? என்னடா பண்ணி வச்சிருக்க சொல்லு. அந்த பொண்ணை ஏமாத்தினது நீதானா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. இங்கே பாரு விஜய், ஒன்றே ஒன்று தான். எந்த பொண்ணையாவது நம்ம ஏமாற்றணும்னு தெரிஞ்சது நம்ம பரம்பரையே நல்லா இருக்காது சொல்லிட்டேன். யாரையுமே ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி தானே வளர்த்துருக்கேன். அப்புறம் எங்கே இருந்து வந்துச்சு இந்த புத்தி? உங்கள் அப்பன் தான் என்னை விட்டுட்டு போனான்னா நீ இப்போ அதே தப்பு பண்ணுறியா? என்ன நடக்குது ஒழுங்கா உண்மையை சொல்லு. இங்கே பாரு விஜய், லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறது வேற, ஆனால் பிள்ளையை கொடுத்துட்டு விட்டு போகிறது பெரிய பாவம் சொல்லிட்டேன். அம்மா எனக்கு ஒன்றும் புரியல. நான் காதலிச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு அவள்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அவன் கேட்க மாட்டான். இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த ஊர் உலகம் என்னடா பேசும்? அறிவு இருக்காடா உனக்கு? ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்க, இல்லையா அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன்னா மதிக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த பொண்ணை நான் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். என்னால் வெளியே போக சொல்ல முடியாது, நீ தான் போக சொல்ல முடியும். சரியா? அம்மா நான் என்ன பண்ண முடியும் இதில்? இங்கே பாரு விஜய், ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஒன்று அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க, இல்லையா அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுதான் என் முடிவு. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டா, நான் முடிவு எடுத்தது தான். ஒன்று கல்யாணம் பண்ணி, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அவ்வளோதான் சொல்லிட்டேன் விஜய், உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க. ஷோ, இந்த அம்மா வேற இப்படி பேசுகிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. நம்ம எப்படி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும்? ஷோ, இந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. அவங்கள வேற எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, எங்கே போனாங்கன்னு வேற தெரியல. அனுப்பப்பா, அந்த புடவை வாங்கிக்கமா. கொடுங்க ஆண்டி. ரொம்ப சந்தோஷமா. யாருமே நலங்கு வைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்து வச்சுட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட இதில் என்ன அண்ணி இருக்குது? அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே இனிமேல் நீ அண்ணின்னு தான் கூப்பிடணுன்னு. அப்புறம் எப்படி என் அண்ணன் பொண்ணுக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், பொல்லாத அண்ணன் பொண்ணு இவெல்லாம். ஒரு 500 ரூபா பிச்சைக்கார சேலை தூக்கிட்டு வந்துட்டு நலங்குன்ற பேரில் ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டு இருக்கான். இதில் வேறு இவன் நான் சந்தோஷமாக இருக்கேனா? சரிம்மா அனு, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாப்போ. இல்லைம்மா, நான் இதே ட்ரெஸ்ஸில் இருக்கேன். இதுவும் அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே, ப்ளீஸ்மா. அதானே பார்த்தேன். நாங்கள் சொல்கிறதுல நீ என்ன கேட்க போகிற? அம்மா ப்ளீஸ்மா. சரி சரி, எடுத்து வச்சுட்டு வா, நம்ம போய் சாப்பிட்லாம். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாமாக்கா? எங்கே எடுத்து வைக்கணும் சொல்லுங்கள், நான் எடுத்து வச்சிடறேன். இல்லைம்மா, கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கட்டும், நம்ம சாப்பிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். சரியா? வாங்க போகலாம். அப்போ சரி. ஏமா ராசத்தி, உங்கள் வீட்டுக்காரங்கம்மா? அவர் தோட்டத்துக்கு போயிருக்காருமா அண்ணன் கூட. அப்படியா? ஆமாம்மா. சரி, நீ எடுத்த சேலை ஒரு 1000 ரூபா வருமா? இந்த ஆரம்பிச்சிருச்சுல ஷப்பா, இதை வச்சுக்கிட்டு இம்சையாக இருக்குமா. இல்லைம்மா, 1000 ரூபாலாம் இல்லை. அப்புறம் என்ன 500 ரூபாயா? ஐயோ அத்தை, அது 1000 ரூபாய் இல்லை, 500 ரூபாய் இல்லை. அந்த புடவை 5000 ரூபா. நல்லா வேணும் இந்த கிழவிக்கு, இது தேவைதான். ஏம்மா சேலை நல்லா இல்லையா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்களே பாவம் கஷ்டப்படுறீங்க. 5000 ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்களா? அதான் பார்க்குறேன். இதில் என்னம்மா இருக்குது? என் அண்ணன் பொண்ணுக்கு தானே நான் நலங்கு வைக்கிறேன், அதனால் ஒன்றும் இல்லை. என்னம்மா 5000 ரூபாயும் புடவை போதுமா? பாத்தியா ராசாத்திக்கு எவ்வளோ நல்ல மனசு. ஆமாம் ஆமாம், பொல்லாத மனசு. ஷப்பா, இனிமேல் இவ சொல்லி சொல்லி காம்பாலே. என்ன பண்ணுறது, எல்லாம் நான் பெற்றதுனால வந்தது. ஆமாம் அக்கா, மறந்துட்டேன். உங்கள் அண்ணன் வந்து வைக்கலையா நலங்கு? முறைப்படி தாய்மாமா நலங்கு தானே மொதல் வைப்பாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கானா, அதனால் வர முடியாதாம்மா, அதான். ஓ அப்படியா? சரி சரி. மாமா வரீங்கன்னா என்ன, அத்தை வந்துருக்கலாமே. அதை விடுமா, அதான் ராசாத்தி வச்சுட்டாலே அதுவே போதும் என் பொண்ணுக்கு. சரி சரி, அதுவும் சரிதான், வாங்க போகலாம். என்னடி என்னையவே பார்த்துட்டு வர? சும்மா. பொய் சொல்லாதடி. என்ன சைட் அடிக்கிறியா? ஆமாம்மா, இந்த மூஞ்ச சைட் அடிச்சிட்டாலும். என்னடி இப்படி சொல்லிட்ட? ஆமாம், அப்படிதான் சொல்லுவேன். சரி, அக்காவை மட்டும் ஏன் கூப்பிடல, என்னை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? உங்கள் அக்கா முன்னாடி கிளம்பி போயிட்டாங்களாம், ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா. அதனால் உங்கள் மாமா வந்து கூப்பிட்டு போகிறேன்ட்டாரு. அதனால தான் சரி உன்னை மட்டும் கூப்பிடணும்னு சொன்னாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. தெரியுமே, அனுக்காக்கு நலங்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி போகிறேன் பாப்பா, நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே காலேஜ் வருவீங்களா? இல்லை இல்லை, எனக்கும் எங்கள் அம்மா பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னாங்க. அதனால எனக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன்.
என்ன சத்தத்தையே காணோம். ஓ, கோவமா இருக்காங்களா? சரி சரி, இன்னும் வெறுப்பேற்றுவோம். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு போல. ஆமாம், ஏன் அத்தை பொண்ணு தான். என்ன அத்தை பொண்ணா? ஐயோ கடவுளே, வெறுப்பேற்றானே. உங்களுக்கு தான் அத்தையே இல்லையே, அப்புறம் எப்படி? பரவாயில்லையே, நல்லா இன்னும் கொளுத்தி போடுவோம். அதை ஒன்றும் இல்லை மது, தூரத்து சொந்தம்மா. ஓ, தூரத்து சொந்தம். இருக்கட்டும் இருக்கட்டும். அடேங்கப்பா, கோவத்தை பாரு. ஏய், என்ன பண்ற? என்ன பண்றீங்க? வண்டியை நேரா பார்த்து ஓட்டுங்க. சரிங்க மேடம். என்ன நக்கலா? இல்லை, விக்கல். இப்போ தாண்டி என் ஸ்ட்ரெஸ் லெவலே கம்மியாக இருக்கு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் தெரியுமா? இத்தனை நாள் பத்திரிக்கை கொடுத்து அலைஞ்சு திரிஞ்சு அங்கே போய் இங்கே போய், பாப்பா எவ்வளோ வேலை தெரியுமா? உன்னை பார்த்தா அடுத்த செகண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்பாடா. என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? அடச்சி, நான் எவ்வளோ லவ்வோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஏண்டி இப்படி பேசுகிற? லூசு லூசு. பொய் சொல்லாதீங்க. ஏண்டி என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியே தெரியுது? ஆமாம். அப்படியா? சரி, இறங்கு. பாதியிலே என்னால் இறங்க முடியாது. கொண்டு போய் ஒழுங்கா வீட்டில் விடுங்க. அதுதானே பார்த்தேன், சரியான ஆள்டி நீ. இத்தனை நாள் என்னை பார்க்காம சந்தோஷமா இருந்த, அப்படி தானே? ஆமாம். அப்படியா? அப்போ நான் எங்கள் அம்மா சொல்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வந்து அதெல்லாம் இல்லை. என்னடி? ஏய், எதுக்குடி அழுகுற? இத்தனை நாள் உங்களை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்களை பார்க்க முடியாமல். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை வம்பிழுத்துட்டே இருக்கீங்க, வெறுப்பேற்றிட்டே இருக்கீங்க. சரி சரி, சும்மா தான் சொன்னேன். இல்லை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க. வேணாம், பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிருங்க. ஏய் லூசாடி, நீ உன்னை கிண்டல் தானே பண்ணேன். இதில் என்ன இருக்குது? இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. இங்கே பாரு, என்ன நீ என் உயிரிடி, அப்புறம் எப்படி உன்னை விட்டு தர முடியும் நான்? என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏண்டி அடிக்கடி சொல்கிற இதுவே? விட்டு போன்னு. விட்டு போகணுன்னு இருந்தால் நான் அப்பயே விட்டுட்டு போயிருப்பேன்ல. இன்றைக்கி கூட எனக்கு வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன்னைய பார்க்கணும், இத்தனை நாள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உனக்காண்டி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தேன் தெரியுமா? சாரி. கேட்கல. சாரி. அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிட்டே சொல்கிற. என்னை விடுங்க. விட முடியாது. வீடு வந்துருச்சு. வந்தா வரட்டும்டி. தும்முற பாரு, கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாரு. அதெல்லாம் எங்களுக்கு இல்ல, தெரியுமா? வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன். பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ.